சென்னை மாநகராட்சியில் லஞ்சம், வேலை வாங்கி தருவதாக மோசடி உள்ளிட்ட புகார்களில் சிக்கி 6 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். 4 மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சென்னை மாநகராட்சியில் தீவிர ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறை சோதனைகள் தொடர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்ட 6 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியில் ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கையாக லஞ்சம், வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெறுதல் மற்றும் பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய புகார்களுக்காக எதிராக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில 4 மூத்த அதிகாரிகள் உட்பட மொத்தம் 6 பேர் என்பது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளும் அதே போல 4 பேர் மீது கிரிமினல் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டெண்டர் முறைகேடு, நிதி முறைகேடு மற்றும் லஞ்ச புகார்கள் அடிப்படையில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக 2025, 2026 ஆண்டில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கு போலியான ரசீதுகளை சமர்ப்பித்த மணலி மற்றும் மாதவரம் மண்டல சுகாதார அதிகாரி டாக்டர் தேவிகலா உள் விசாரணைக்கு பிறகு ஜூலை 9ஆம் தேதி ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதே போல சென்னை நகரில் உள்ள மண்டல துணை ஆணையர் அலுவலகத்தில் நிபுணராக பணியாற்றும் சிவ பொற்கொடி மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு இளைஞரிடம் 6 லட்சம் பெற்றதாக கடந்த ஜூலை 11ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதே போல கட்டட உரிமையாளர் ஒருவரிடம் 2.5 லட்சம் லஞ்சம் கேட்டதற்காக மாதவரம் மண்டல உதவி செயல் பொறியாளர் ஆனந்த்ராவ் கடந்த ஜூலை 10ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதே போல கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த மாநகராட்சி சாலை பணியாளர் பாஸ்கர் முறையான அனுமதி பெற்றிருந்த கட்டட உரிமையாளர் ஒருவரை கட்டடத்திற்கு பூட்டி சீல் வைப்பதாக மிரட்டி 50,000 லஞ்சம் பெற்றதாக ஜூலை 10ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதே போல ராயபுரம் மண்டலத்தில் இயந்திரவியல் துறை ஒப்பந்ததாரர் ஒருவரிடமிருந்து பில் கணக்கு முடித்து பணம் பெற்று தருவதற்கு லஞ்சம் கேட்டதாக NULM பணியாளரான கண்ணன் என்பவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இது மட்டுமன்றி லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனைகளின் அடிப்படையில் 4 அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான உள்விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது. இது குறித்து சென்னை மாநகராட்சி அமீரன் அளித்த தகவலின் அடிப்படையில எந்த ஒரு அதிகாரியும் லஞ்சமோ அல்லது வேறு ஏதேனும் சட்டவிரோத ஆதாயங்களையோ கோரினால் அது குறித்து நேரடியாக என் கவனத்திற்கு கொண்டு வரலாம். அதே போல சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதை நான் உறுதி செய்வேன். ஊழல் விவகாரத்தில் சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுக்குமாறு முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டால் அதன் அடிப்படையில தற்போது இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் லஞ்சம் வாங்கியதாக 6 அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் 4 பேர் மூத்த அதிகாரிகள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.